வணக்கம். தந்தையின் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கூலி உயர்வு வழங்க வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டத்தில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி தொழிலாளர்கள் 6வது நாளாக தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் மங்கலம், பல்லடம், அவிநாசி, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்களுக்கான கூலி உயர்வு ஒப்பந்தம் தற்போது காலாவதியாகியுள்ளது. ஜவுளி உற்பத்தியாளர்கள், விசைத்தறி உரிமையாளர்களுக்கிடையே கூலி உயர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினால்தான் விசைத்தறி உரிமையாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையிலான கூலி உயர்வு ஒப்பந்தத்தை குறித்து பேசி தீர்வு காண முடியும். எனவே ஆட்சியர் இந்த பிரச்சனையில் தலையிட்டு கூலி உயர்வு ஒப்பந்தத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று விசைத்தறி தொழிலாளர்கள் வலியுறுத்தி வருகின்றார்கள். தொழிலாளர்கள் பலரும் போதிய வருமானம் இல்லாததால் கடன் வாங்கிய கடனை பணத்தை திரும்ப செலுத்த முடியாமல் தவித்து வருவதாகவும், எனவே விசைத்தறி தொழிலாளர்களுக்கு இனிமேல் 8 மணி நேரத்திற்கு மேலாக வேலைக்கு மாத சம்பளமாக ரூபாய் 10,000 வழங்க வேண்டும் என்றும், அவர்களுடைய கூடுதல் நேர உழைப்புக்கு இரட்டிப்பு சம்பளம் வழங்குவதுடன் தொழிலாளர் நல சட்டங்களையும் அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விசைத்தறி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதலில் கூலி உயர்வு வழங்க வலியுறுத்தி விசைத்தறி தொழிலாளர்கள் நடத்துகின்ற போராட்டம் குறித்த ஒரு தொகுப்பினை இப்போது பார்ப்போம். கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் 250க்கும் மேற்பட்ட விசைத்தறி ஜவுளி உற்பத்தியாளர்கள் உள்ளனர். இவர்கள் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்களிடம் பாவு நூல் வழங்கி அதை துணியாக நெய்து பெறுகின்றனர். நெசவு செய்யப்பட்ட துணியை மீட்டர் கணக்கில் கணக்கிட்டு கூலி கொடுத்து வருகின்றனர். துணியின் ரகத்துக்கு ஏற்ப கூலி வழங்கப்படுகிறது. கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் 2 லட்சம் பேர் உள்ளனர். இவர்கள் நாளொன்றுக்கு 1 கோடியே 20 லட்சம் மீட்டர் துணி உற்பத்தி செய்து கொடுக்கிறார்கள். கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களுக்கும் ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கும் இடையே கடந்த 2011ஆம் ஆண்டு கூலி உயர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூலி உயர்வு ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் 3 ஆண்டுகளை கடந்த பின்னும் இன்னும் ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை. கூலி உயர்வு ஒப்பந்தம் குறித்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற போதும் இதுவரை எவ்வித உடன்பாடும் ஏற்படாததை அடுத்து கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் கடந்த 21ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். இதற்கிடையே நேற்று கோவையில் மாவட்ட ஆட்சியர்கள் முன்னிலையில் நடைபெற்ற 10ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததை தொடர்ந்து கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த தொழிலை நம்பி வாழும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வேலை நிறுத்தம் காரணமாக கோடிக்கணக்கான ரூபாய் உற்பத்தி இழப்பு ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்வெட்டால் பாதிப்படைந்துள்ள விசைத்தறிகளை ஜெனரேட்டர்கள் மூலமாக இயக்குவதால் கூடுதல் செலவு, விசைத்தறிகளின் உதிரி பாகங்கள் விலை கடுமையாக உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தொழிலை நடத்துவதே பெரும் சிரமமாக உள்ளதால் கூலி உயர்வு கேட்பதாகவும் விசைத்தறி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கோவை மற்றும் திருப்பூரில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்களின் பிரச்சனை என்ன என்பதை பார்த்தோம். அதாவது கிட்டத்தட்ட 6 நாட்களாக போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இதுவரையிலும் இந்த 6 நாட்களில் மட்டும் 600 கோடி ரூபாய்க்கு மேலாக நஷ்டத்தை சந்தித்துள்ளது. இந்த போராட்டம் காரணமாக கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் பார்த்தால் கிட்டத்தட்ட 2 லட்சம் விசைத்தறி தொழிலாளர்கள் அங்கே காணப்படுகிறார்கள். அவர்களில் கிட்டத்தட்ட அனைவருமே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அவர்களது பிரச்சனை என்ன, அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன தீர்வு காணப்பட வேண்டும் என்பது குறித்து தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கோவையிலிருந்து கள தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் நேசராஜ் காத்திருக்கிறார். அவரிடம் இப்போது கூடுதல் விவரங்களை கேட்போம். நேசராஜ், அதாவது கிட்டத்தட்ட 6 நாட்களாக போராட்டம், 10 முறை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த உடன்பாடும் ஏற்படாததால் அவர்கள் போராட்டத்தை இன்னும் தொடர்கிறார்கள். இப்போ அங்குள்ள விசைத்தறி தொழிலாளர்கள், அதாவது கூலிக்கு வேலை செய்கின்ற அந்த தொழிலாளர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் என்ன? வணக்கம் சௌதாமணி. இப்ப நாம இருக்கிறது பல்லடம் பகுதியில் இருக்கிறோம். இப்போ இந்த பல்லடம் பகுதியில கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் விசைத்தறியை நம்பி வாழ்ந்து வருகின்றனர். கோவை, திருப்பூர், பல்லடம், சோமனூர், தெக்கலூர், திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இந்த விசைத்தறி கூடங்கள் கடந்த 21ஆம் தேதி முதல் இயங்கவில்லை. இதனால ஒரு 3 லட்சம் தொழிலாளர்கள் நஷ்டமடைந்து வந்தனர். இந்நிலையில 9ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் நடந்தது. இதுல 10ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நேற்று மாவட்ட ஆட்சியர்
கோவை மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக் மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராஜ் தலைமையில் நடந்தது. இதுல உடன்பாடு ஏற்படாததால இந்த தொழில் போராட்டம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதனால 600 கோடிக்கு மேலான உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் குறிப்பாக விசைத்தறி உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மின்சாரத்தை தமிழக அரசு மானிய விலையில் வழங்கணும். அதே போல இயந்திரத்தில் உள்ள எங்களுக்கு உதிரி பாகங்கள் 100% உயர்வு அடைந்துள்ளதால் எங்களுக்கு இதையும் சரி செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த பகுதியில் இந்த விசைத்தறியாளர்கள் குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, கூலி உயர்வு கொடுத்தால் மட்டுமே நாங்கள் இந்த விசைத்தறியை இயக்க முடியும், இல்லைன்னா தொடர்ந்து இந்த போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளனர். மேலும் விசைத்தறி உரிமையாளர் சங்க தலைவர் வேலுச்சாமி நம்மிடையே இருக்கிறார், அவர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க, உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது? குறிப்பா சொல்ல போனாங்க சார், ஒருங்கிணைந்த கோவை மாவட்டமாக இருக்கின்ற பொழுது 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தொழில் விவசாயம் சுத்தமாகவே பாதிக்கப்பட்டு மழை இல்லாத காரணத்தினால் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக ஒரு உபதொழிலாக கிராமப்புறங்களிலே 2 தறி 4 தறி என்கின்ற அடிப்படையிலே இந்த தொழில் முதலிலே 1960 வாக்கிலே தொடங்கப்பட்டது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்பின்னிங் யூனிட்களை எல்லாம் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி அடைந்த பொழுது வீவிங் என்று சொல்லக்கூடிய இந்த விசைத்தறி தொழில் சிறிது சிறிதாக முன்னேற்றம் அடைந்து 1980-90 வாக்குகளில் மிகப்பெரிய அளவிலே முன்னேற்றத்திற்கு வந்தது. அந்த அடிப்படையிலே 1991 இந்த தொழில் நலிவடைந்து போகின்ற ஒரு நிலை ஏற்பட்ட பொழுதுதான் நாங்கள் இந்த கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களுடைய சங்கத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட சங்கம் இன்று இந்த விசைத்தறி தொழிலை பாதுகாத்து இன்று கோவை, திருப்பூர் உள்ளடங்கிய 2 மாவட்டத்திலேயும் 33,000 விசைத்தறி கூடங்களிலே 2 லட்சம் விசைத்தறிகள் இன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எங்களுடைய விசைத்தறிகளிலே உற்பத்தி செய்யக்கூடிய துணிகள் மிக குறைந்த விலையிலே உலகம் முழுவதும் விற்பனை செய்யப்படுகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாவிலே ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், டெல்லி, கல்கத்தா ஆகிய மாநிலங்களுக்கு எங்களுடைய துணிகள் அதிகப்படியாக இங்கிருந்து உற்பத்தியாகக்கூடிய கிரே கார்டா விற்பனை செய்யப்படுகின்றது. அதேபோன்று வெளிநாடுகளிலே எங்களுடைய துணிகள் ஏராளமான வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இப்படியெல்லாம் இருந்தும் கூட இந்த விசைத்தறி தொழிலுக்கு எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் இல்லாமல் அதிலே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு ஒரு நியாயமான உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை, அதேபோன்று விசைத்தறி தொழிலை செய்து வருகின்ற விசைத்தறி உரிமையாளர்களுக்கு தங்களுடைய முதலீட்டுக்கேற்ற ஒரு வருமானமோ அல்லது முதலீட்டுக்கேற்ற ஒரு வட்டியோ கிடைக்காத ஒரு சூழ்நிலை. இந்த காரணங்களினால் தான் 1991 தொடங்கப்பட்ட எங்களுடைய சங்கத்தின் வாயிலாக இதுவரை 1991, 1993, 96, 2000, 2005, 2008, 2011 என்று 7 கட்டமாக இந்த கூலி உயர்வு போராட்டங்களும் இந்த 8வது முறையாக 2014 கூலி கேட்டு போராடி கொண்டிருக்கின்றோம். இதற்கு மேலாக மாநில அரசிடத்திலே 1994 மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தித்தான் இப்போதைய முதல்வர் அவர்கள் எங்களுடைய விசைத்தறி தொழிலுடைய உண்மை நிலைமையை அறிந்து இந்த விசைத்தறி தொழிலுக்காக தனி பகிர்மானம் மின்சார வாரியத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டு அதன் மூலம் இந்த விசைத்தறி தொழிலுக்கு ஒரு நியாயமான மின் கட்டணத்தை வைத்திருந்தார்கள். அந்த மின் கட்டணம் கடந்த 2011 வரை 17 ஆண்டுகள் ஒரே நிலையான கட்டணமாக இருந்து வந்தது. தொழில் ஓரளவுக்கு நிலையாக நல்ல முறையிலே நடந்து கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையிலே 2012ஆம் ஆண்டு மின்சார ஒழுங்குமுறை ஆணையமானது இந்த விசைத்தறி தொழிலுக்கு இருக்கக்கூடிய 3A2 என்று சொல்லக்கூடிய அந்த டேரிப் ரிவிஷனுக்கு ஒரு 110% மின்கட்டண உயர்வை அறிவித்து அதை அமலாக்கி இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு பெற்ற 2011ஆம் ஆண்டு நாங்கள் பெற்ற 41%, 39% கூலி உயர்வை முழுமையாக பெற்ற கூலியை மின்கட்டணத்திற்கு 100% உயர்வுக்கு அப்படியே செலுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த 2 ஆண்டு காலமாக நட்டத்திலே தொழிலை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே தான் பல்லடத்திலே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியைச் சேர்ந்த பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய முயற்சியால் அவருடைய ஒத்துழைப்போடு தமிழக அரசினுடைய மின்சாரத்துறை அமைச்சரை அவர்களை சந்தித்து 2012ஆம் ஆண்டு வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலே ஒரு 66 கோடி ரூபாய் அளவிற்கு எங்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டது. இருந்தாலும் கூட அந்த சலுகைகள் எல்லாம் எங்களுக்கு போதுமானதாக இல்லை. இந்த சூழ்நிலையில்தான் எங்களுடைய போராட்டம் இந்த ஆண்டு கூலி உயர்வு 80% வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா சௌதாமணி, இந்த பகுதியில் ஒரு தொழிலாளியின் சராசரியான வருமானம் 300 ரூபாய். இவர்களுக்கு மாற்று தொழில் பல்லடத்துல வேறு எதுவுமே கிடையாது. இந்த விசைத்தறி தொழிலை நம்பியேதான் 3 லட்சம் தொழிலாளர்கள் பணிபுரிகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சௌதாமணி.
நேசராஜ், அதாவது கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டில் 40% கூலி உயர்வு வழங்கப்பட்டது. இப்போ அதை 100% அதிகரிக்க கேட்கிறாங்க. அது மட்டுமில்லாமல் பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்காங்க, பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், விசைத்தறி உற்பத்தியாளர்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், இவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு என்ன சூழல் காரணமாக இருக்கிறது? இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா இவங்க மெயினா சொல்றது மின்சாரம் ஒரு முக்கிய காரணமா சொல்றாங்க. மேலும் தொடர்ந்து இந்த இதுல கூலி உயர்வு கேட்டு ஜவுளி உற்பத்தியாளர்கள்ட்ட நாங்க பலமுறை இருந்தாலும் இவங்க பேச்சுவார்த்தைக்கே வர்றதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நம்ம அவங்ககிட்டே கேட்போம். ஜவுளி உற்பத்தியாளர்கள் எதனாலும் பேச வர முடியும்? அதாவது இந்த முறை 2014ஆம் ஆண்டு கூலி உயர்வு கோரிக்கையை ஜனவரி 6ஆம் தேதி எங்களுடைய 2 மாவட்ட கூட்டமைப்பினுடைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையிலே 80% கூலி உயர்வு கோரி கோவை மாவட்டமும் திருப்பூர் மாவட்டம் உள்ளடங்கிய 4 ஜவுளி உற்பத்தியாளர் சங்கங்களுக்கு எங்களுடைய கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே நேரடியாக அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம், அழைக்கவில்லை. அதன் மூலமாக மாவட்ட ஆட்சியருக்கு எங்களுடைய கோரிக்கை மனு வழங்கப்பட்டு தொழிலாளர் நலத்துறை ஆணையாளர் மூலமாக பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டது. ஜனவரி 23ஆம் தேதி முதல் கட்ட பேச்சுவார்த்தையும் ஜனவரி 27ஆம் தேதி 2வது கட்ட பேச்சுவார்த்தையும் நடைபெற்ற பொழுது ஜவுளி உற்பத்தியாளர் சங்கங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக ஒரு கடிதம் மட்டுமே வழங்கப்பட்டது. அந்த கடிதத்தில் நாங்களும் முதலாளிகள், விசைத்தறி உரிமையாளர்கள் முதலாளிகள், உங்களுக்கு தொழிலாளர் நலத்துறைக்கு இந்த பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது, சட்டத்திலே அதற்கு இடமும் கிடையாது, நீங்கள் பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடாது என்று ஒரு கடிதத்தை கொடுத்திருந்தார்கள். அதற்கு பின்பாக அவர்களுக்கு சம்மன் வழங்கப்பட்டது. அதற்கு பின்பாக நடைபெற்ற 5 பேச்சுவார்த்தைகளிலே நேரடியாக கலந்து கொண்டார்கள் என்றாலும் கூட இந்த கூலி உயர்வு நாங்கள் இவ்வளவு வழங்குவோம் என்கின்ற எந்த ஒரு வார்த்தையும் அவர்கள் சொல்லவே கிடையாது. இருந்தாலும் கூட நாங்கள் அவர்களை சலிக்காமல் எங்களுக்கு கூலி உயர்வு வேண்டும் என்று கேட்டதின் அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் 10வது முறையாக 2 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய முன்முயற்சியால் உடனடியாக வேலைநிறுத்தம் 21ஆம் தேதி முதல் அறிவிக்கப்பட்டது. அதனுடைய விளைவாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தன்னுடைய மாவட்டத்திலே இதுபோன்ற ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்து நேற்று பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நேற்றைய பேச்சுவார்த்தையிலும் கூட எங்களுடைய கோரிக்கை முறையாக வலிமையாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே சொல்லப்பட்டது. ஜவுளி உற்பத்தியாளர் தரப்பிலே என்ன சொன்னார்கள் என்றால், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுவதை நாங்கள் கொடுக்கின்றோம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே பொறுப்பை சுமத்துகின்றார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் தொழில் செய்வது கிடையாது. அவர் தொழிலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தகராறை இருவரிடத்திலேயும் பேசி நீங்கள் எவ்வளவு கொடுக்கின்றீர்கள், நீங்கள் எவ்வளவு வாங்கிக் கொள்கின்றீர்கள் என்கின்ற முறையிலே ஒரு நடுநிலையாளராக இருந்தால் முடிக்க முடியும் ஒழிய நீங்கள் சொல்லுவதை நாங்கள் கொடுக்கின்றோம் என்று ஜவுளி உற்பத்தியாளர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று 4 ஜவுளி உற்பத்தியாளர் சங்கத்திலே ஒரு ஜவுளி உற்பத்தியாளர் சங்கம், குறிப்பாக அவிநாசி பகுதியிலே இருந்து வரக்கூடிய ஜவுளி உற்பத்தியாளர் சங்கம் 25,000 விசைத்தறிகளுக்கு தங்களுடைய ரா மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய மூலப்பொருளை வழங்கி துணியாக பெறக்கூடிய அந்த ஜவுளி உற்பத்தியாளர் சங்கம் கலைக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது வெறும் கண்துடைப்பு நாடகம். அவர்கள் கலைக்கவும் இல்லை, அவர்கள் பேச்சுவார்த்தையை புறக்கணித்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று எங்களுடைய தரப்பிலே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே பேச்சுவார்த்தைகள் போய்க் கொண்டிருக்கின்றது. இன்று 6வது நாளாக ஒட்டுமொத்தமாக ஒரு நாளைக்கு 1,20,00,000 மீட்டர் துணி உற்பத்தியாக வேண்டிய ஒரு நிலையிலே பல்லடம், சோமனூர் பகுதிகளிலே இன்று 6வது நாளாக இந்த உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் 250 300 கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த இழப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா சௌதாமணி, இன்று காலை ஜவுளி உற்பத்தியாளர் சங்கத்துக்கிட்ட நம்ம போன் பண்ணி கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப பிரஸ்டீஜ் இஷ்யூவாக அவங்க பேட்டி கொடுக்கறது கூட தயங்குறதாங்க குறிப்பா சொல்லணும் சௌதாமணி. நேசராஜ், அதாவது அங்குள்ள விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் விசைத்தறி உரிமையாளர்களுக்கு அங்குள்ள ஜவுளி உற்பத்தியாளர்கள் போதிய ஒத்துழைப்பு வழங்காததே இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இங்கு பார்க்கப்படுகிறது. இப்பொழுது மதுரையில் உள்ள எமது அரங்கத்திலிருந்து விசைத்தறி உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் திரு அறிவானந்தன் அவர்கள் தம்முடைய கருத்துக்களை வழங்குவதற்காக நம்முடைய இணைகிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் திரு அறிவானந்தம். அறிவானந்தன், இப்ப பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எல்லா இடத்திலுமே சந்திச்சுட்டு வராங்க. இப்ப கோவையில பாத்தீங்கன்னா கோவை, திருப்பூர்ல கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் அளவுக்கு உற்பத்தி பாதிக்கக்கூடிய அளவுக்கு அங்க தொழிலாளர்களை போராட்டம் நடந்துட்டு வருகிறது. இது மாதிரியான தொழிலாளர்களின் பிரச்சனையை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? தொழிலாளர்களுக்கு போதுமான கூலி விசைத்தறியில கிடைப்பதில்லை. அதாவது உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைப்பதில்லை. காரணம் என்னன்னா, நாங்கள் செய்யக்கூடிய
இந்த விசைத்தறியில உற்பத்தி ஆகக்கூடிய துணிகளை விட மில்லுல உற்பத்தி ஆகக்கூடிய துணிகள் விலை குறைவா கிடைக்கிறதுனால மக்கள் அதை நாடுறாங்க. எங்களுக்கு கூலியை கொடுக்கறதுக்கு, விலை கொடுக்கறதுக்கும், சேலைக்கான விலை கொடுக்கறதுக்கும் வியாபாரிகள் தயங்குறாங்க. இது ஒரு காரணம், மெயின் காரணம். ரெண்டாவது, நம்ம எங்க ஊரை பொறுத்தவரைனா அருப்புக்கோட்டையில எங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கிறது விசைத்தறி தான், வேற எந்த தொழிலும் கிடையாது. இந்த இடங்கள்ல எங்களுக்கு ரக ஒதுக்கீடு சட்டம்ன்ற ஒரு பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கு. எங்களால ஒரு கைத்தறியில உள்ள ரகங்கள் பூராமே நலிஞ்சிட்டு வர்றதுனால எங்களுக்கு விசைத்தறியில நாங்க போடக்கூடிய ரகங்களை எங்க ரக ஒதுக்கீடு சட்டம்ன்ற பேர்ல எங்களை அப்பப்ப சோதனைன்ற பேர்ல எங்களுக்கு துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது பற்றி பல தடவை நாங்க கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். ஆனா யாருமே செவிசாய்க்கல. எங்களுக்கு இந்த தொழிலை நல்லபடியா நடத்தணுன்றக்காகத்தான் 93ல இந்த அம்மா முதல்வர் அம்மா எங்களுக்கு மின்கட்டண செலவு கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து கலைஞர் எங்களுக்கு முழுமையாக 500 யூனிட் வரையிலும் ஃப்ரீ கொடுத்தாங்க. இருந்தாலும் இப்போ சமீபத்தில் நடந்த ஒழுங்குமுறை ஆணைய கூட்டத்தில் எங்களுக்கு மீட்டரை மாத்தி ஒரு புதுசா ஒரு டிஜிட்டல் மீட்டர் ஒன்று மாத்தி இருக்காங்க. இந்த மீட்டர்ல எங்களுக்கு மின் கட்டணங்கள் அதிகமா பழைய ரேட்டை விட, பழைய நாங்க கட்டின கட்டணத்தை விட டபுளா வருது. இதனால எங்களால எதையுமே செய்ய முடியல. கூலியை கரெக்டான உயர்வா நம்ம கொடுக்க முடியல. இந்த தடவை மின் வெட்டு, அது போக மழை இல்லாதனாலையும் வியாபாரம் சரியில்லை. இந்த சூழ்நிலைகள்ல எங்களை ரக ஒதுக்கீடு அதிகாரிகள் வர ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. இது பற்றி நாங்க போன கவர்மெண்ட்ல நாங்க முறையிடும் பொழுது அப்பைய மந்திரியா இருந்த மாண்புமிகு கே சார் அவர்கள் தலையிட்டு எங்களுக்கு அமல்படுத்தாம நிப்பாட்டிச்சாங்க. ஆனா இப்போ அம்மாவுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றால் அதை நிச்சயம் நிறுத்துவாங்க. ஆனா கவனத்துக்கு கொண்டு போய் சொல்லக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை இப்ப உள்ள அமைப்புகள்ல. நாங்க இப்ப உள்ள எம்பி அவர்கள்ட்ட நம்ம தகவல் சொன்னோம். இப்ப ஒரு 2 வாரத்துக்கு முன்னால ஒரு ரெய்டு பண்ணாங்க. அப்ப அவரு சொல்லி நிறுத்தி வச்சாரு. அப்ப இங்க நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி மரதராஜன்றவர் நேரடியாவே அதை நாங்க நிறுத்திக்கிறோம் சொன்னாங்க. ஆனா ஒரு வாரம் கழிச்சு பழையபடி ஒரு வழக்கை போட்டு அது நான் பெயிலபிள் ஆக்ட் இருந்தது, மத்திய அரசுடைய சட்டம். இந்த சட்டத்தை எல்லா இடங்களையும் அமல்படுத்துறாங்க. இங்க மட்டும் இல்ல, சங்கரவேலு, ஆண்டிப்பட்டி எல்லா இடங்களையுமே இதை அமல்படுத்துறாங்க. இதனால நாங்க ஒரு கஞ்சா வைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு இந்த வியாபாரிகளை மாதிரி நாங்க நடத்த வேண்டியிருக்கு எங்க தொழில. இதுல இன்னைக்கு எங்களுக்கு கூலியும் கம்மி, மற்ற வருமானம் கம்மி. எங்களுக்கு நாங்க வெளியே சுய வளைப்பு மூலமா கடன் வாங்கிட்டேன் 2 தெரியா வீட்டுல போட்டு நடத்துறோம். ஆனாலும் எங்களை நாங்களா செஞ்சு நாங்களா சுய வளைப்பு செய்யறது கூட இந்த அதிகாரிகள் விட மாட்டேங்கிறாங்க. கைத்தறி சங்கங்கள், கூட்டுறவு சங்கம்லாம் ரொம்ப நலிஞ்சு போச்சு. ஆனா 1500 கோடி ரிபேட்டை நம்ம இந்தியா முழுவதும் வரக்கூடிய ரிபேட்டை இவங்க சாப்பிடணுன்றக்காகவே போலியான மெம்பர்களை வச்சு கைத்தறி சங்கங்களை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இது பத்தி எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தும் நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க. ஆனா எங்களையும் நசுக்கிறாங்க, எங்க தொழிலையும் நசுக்க பாக்குறாங்க. இதுக்கு மாற்றா எங்களுக்கு ஏதாவது இந்த ரக ஒதுக்கீடு சட்டத்தை விதிவிலக்கு கொடுத்து எங்களுக்கு மத்திய அரசு இந்த சட்டத்தை விதிவிலக்கு கொடுக்கிற வரையிலும் நாங்க போராடுவோம். இந்த தடவை எந்த அரசியல் கட்சி எங்களுக்கு உறுதிமொழி கொடுக்குதோ அந்த கட்சிக்கு நாங்க வாக்களிப்போம். இல்லைன்னா தேர்தலில் புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மொத்தம் 25 லட்சம் விசைத்தறி நெசவாளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்த 25 லட்சம் நெசவாளருடைய ஓட்டு பாதிக்கப்படும். அறிவானந்தம், மத்திய மாநில அரசுகள் அமல்படுத்திய சட்டம் ஒழுங்கா அமல்படுத்தப்படல, ஒரு கண்டுடைப்பா தான் செய்யப்படுகிறது. உங்களுக்கு கூலி உயர்வு வழங்கவில்லை அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. இப்போ நீங்க ஒரே அடியா 80% ஊதிய உயர்வு வேணும், அதாவது கூலி உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லுங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறீங்க. இந்த உயர்வு, அதாவது 80% உயர்வு கொடுக்கப்பட வேண்டும் என்பது சாத்தியமான ஒன்றா? சாத்தியமான ஒன்றா என்பது அந்த ஜவுளி உற்பத்தியாளர்களா இருக்கக்கூடிய வியாபாரிகள் தான் அதை நினைச்சு பார்க்கணும். ஏன்னா எங்க மதுரை மாவட்டத்தில் இந்த பிரச்சனை இல்லை. அதனால நான் அதில் கருத்து சொல்ல விரும்பல. செய்தியாளர் நேசராஜிடம் கேட்போம். நேசராஜ், அதாவது அங்குள்ள விசைத்தறி தொழிலாளர்கள் பல்வேறு பிரச்சனையை சொன்னாங்க. அவங்களுக்கு கொடுக்கிற கூலி பத்தல, எங்களுக்கு நிறைய கடன் வாங்கி நாங்க செலவு செய்யறோம், அது குடும்பத்தை நடத்த முடியல அப்படிங்கிற மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் சொன்னாங்க. இப்போ ஜவுளி உற்பத்தியாளர்கள் அவர்களுக்கு கூலியாக எவ்வளவு கொடுக்கிறார்கள், 1 மீட்டர் துணிக்கு எவ்வளவு காசு, அதாவது ஊதியமாக கொடுக்கிறார்கள், எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு செலவு செய்யறாங்க, அதாவது ஜவுளி உற்பத்தியாளர்கள் விசைத்தறி உற்பத்தியாளர்களுக்கு எவ்வளவு கொடுக்கிறாங்க, விசைத்தறி உற்பத்தியாளர்கள் அவர்கள் தொழிலாளர்களுக்கு எவ்வளவு வழங்குறாங்க? சௌதாமி, அதாவது பாத்தீங்கன்னா ஜவுளி உற்பத்தியாளர்கள் நூல் இந்த விசைத்தறி உரிமையாளர்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த விசைத்தறி உரிமையாளர்கள் 1 மீட்டருக்கு 2.50 பைசா
வீதம் வந்து கொடுப்பாங்க. இதுல வந்து 100 ரகம் இருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா கிரே கார்டன் அப்படிங்கறது வந்து 3 ரூபா 50 பைசா வருது. இவங்க கூலி உயர்வு கேட்டா ஒரு 5 ரூபா 50 பைசா அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து குறிப்பா ஒவ்வொரு ஜவுளி உற்பத்தியாளர்கள் வந்து அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது, எங்களுக்கு வந்து தரக்குறைவா தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து நம்மிடையே கந்தசாமி இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். உங்களுக்கு இந்த கூலி உயர்வுல எவ்வளவு கிடைக்குது, எவ்வளவு நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க? எங்களுக்கு கிடைக்கிற கூலியில விசைத்தறி லேபர்களுக்கு 3 1 பாகம் கூலியாக கொடுக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டிங்கு, இந்த வைண்டிங் ஓட்டுறவங்க, இந்த மாதிரி குடோன் பராமரிப்பு, இதெல்லாம் எங்களுக்கு உட்பட்டு பார்த்தோன்னா நாங்களும் அது கூடவே தான் வேலை செய்யறோம். இப்போ ஐயா, இப்போ ஒரு மீட்டருக்கு வந்து 2 ரூபா 50 பைசா கொடுக்குறாங்க. இதுல வந்து நீங்க கரண்ட் பில்லு இது போக எல்லா செலவினங்களும் இருக்குது. இது எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? எங்களுக்கு இப்ப வழங்கக்கூடிய கூலியில தொழிலாளருக்கு 3 1 பங்கு கொடுத்து விடுறோம். அதுக்கு போக கரண்ட் பில்லு, வைண்டிங் தொழிலாளி, இப்படி எப்படி பங்கி கொடுத்தாலும் கடைசியில பார்த்த அப்படின்னா எங்களுக்கு வீட்டுல நாங்கள் கூட சேர்ந்து அதுல தொழிலாளியோட ஒன்னா தான் எல்லா குடும்பமும் வேலை பார்க்கிறோம். அப்படி வேலை பார்த்தவங்க கூட எங்க குழந்தைகளை நாங்க படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை இன்னைக்கு உருவாகி இருக்குது. காரணம் இன்னைக்கு விலைவாசி உயர்வு, கரண்ட் பில் உயர்வு, தறியினோட உதிரிப்பாங்களுடைய உயர்வு 100% உயர்ந்திருக்குது. இதனோட விளைவாக இன்று தொழிலே செய்ய முடியாத அளவுக்கு நாங்க தள்ளப்பட்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? தொழிலுக்கு ஆளே கிடைக்கிறது இல்ல. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, சாதாரண ஒரு வேலைக்கு போற இன்னைக்கு சாதாரண தொழிலாளிக்கு கூட ஒரு 500 ரூபாய் கூலியா கிடைக்குது. ஆனா இந்த விசைத்தறியில 14 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு ஒரு 250 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் தான் இன்னைக்கு கூலியா கிடைக்குது. காரணம், நாம எங்களாலே கொடுக்க முடியறதில்ல. இப்ப அதுக்கு தொழிலாளிகளுக்காக நாங்களுமே ஏதோ கூலி சேர்த்து கொடுக்கணும். எங்க வாழ்க்கை தரம் கொஞ்சம் குழந்தைகளை படிக்க வைக்கணும், வாழ்க்கை தரம் கொஞ்சம் உயரணுங்கிற நோக்கத்துலதான் ஒவ்வொரு டைமும் எங்களுக்கு கஷ்டமான போதெல்லாம் நாங்கள் வந்து இவர்கள் இடத்துல கூலியாக கேட்டு போராட்டம் பண்ணித்தான் இதுவரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறது வழக்கம். அதுல குறிப்பா சொல்ல போனீங்கன்னா, இவங்க கையிலிருந்து எந்த ஒரு இதுமே கூலி உயர்வு எங்களுக்கு கொடுக்கறது இல்ல. துணி ஒரு மீட்டர் 20 ரூபா அடக்கம் இருந்துன்னு சொன்னா எங்களுக்கு 1 ரூபா கூலி கொடுத்தாங்கன்னா 21 ரூபா அடக்கம் போட்டு வியாபாரம் பண்றாங்க இல்லையா. மற்றபடி இவங்க கையிலிருந்து எந்த ஒரு இவங்களுக்கு வர்ற லாபத்துல எங்களுக்கு ஒரு 10 பைசா கூட கொடுக்கறது இல்ல. இவங்க வேணே எங்களை இழுத்தடிச்சு இந்த தொழில வளரக்கூடாது, வளர்ந்தாங்கன்னு சொன்னா நிறைய பேர் நம்மளுக்கு தொழில் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம போயிரு அப்படிங்கிற ஒரு அடிப்படை நோக்கத்தை வச்சுட்டு எங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே எங்களுக்கு கஷ்டமான போதெல்லாம் நாங்க போராட்டம் பண்ணித்தான் இந்த தொழிலை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். ஆகவே அரசு இது உடனடியாக தலையிட்டு எங்களுக்கு ஒரு நியாயமான கூலி உயர்வை வாங்கி கொடுக்க வேணும்னு ரொம்ப கேட்டுக்கிறோம். குறிப்பா சௌதாமணி, பல்லடத்துல வந்து விவசாயம் சுற்றுப்புற பகுதியில் வந்து அதிகமா இருந்தது. தற்போது நிலத்தடி நீர் இல்லாததால விவசாயம் முடிந்து போச்சு. இதுல வந்து பல்லடம் பகுதியில் முக்கியமா விசைத்தறி கூடங்கள் வந்து சவுண்ட் அதிகமா இருக்கும். ஆனா தற்போது பல்லடம் வந்து சுற்றுப்புற பகுதி எல்லா பகுதியிலும் வந்து அமைதியா நிலவுகிறதா சொல்லணும் சௌதாமணி. நேசராஜ், அதாவது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சாதாரண ஒரு கொத்தனாரு கூட 700 முதல் 800 ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படுகின்ற இந்த நிலையில் இப்போ அங்குள்ள விசைத்தறி தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு 250 முதல் 300 ரூபாய் வரை சம்பளம் கிடைக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தை அங்குள்ள தொழிலாளர்கள் கூறுகின்றார்கள். இப்போது அதாவது அந்த கூலி நிர்ணயம் செய்வதற்காக அங்கு போடப்பட்ட அந்த குழு எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை அந்த கூலி உயர்வை வந்து உயர்த்தி வழங்க வேண்டும், அந்த குழுவின் மூலமாக என்னென்ன நிபந்தனைகள் போடப்பட்டது, அந்த குழுவில் யார் யார் கலந்து கொண்டாங்க, என்னென்ன நிபந்தனைகள் அதில் போடப்பட்டது? குறிப்பா 3 வருடத்திற்கு ஒரு முறை வந்து இந்த கூலி உயர்வு அமல்படுத்தப்படும். ஆனா ஜவுளி உற்பத்தியாளர்கள் அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, கூலி உயர்வு இன்று அடுத்த மாதம் தான் வருது, அதுக்குள்ளேயே இவங்க வந்து போராட்டத்தை துவங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து நம்ம தலைவர் அவர்கிட்ட கேட்போம். இந்த கூலி உயர்வை பத்தி நீங்க அடுத்த மாதம் தான் அறிவிக்கிறதா இருந்துக்கீங்க, இப்பவே அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து? அதாவதுங்க, எந்த ஒரு கால நிர்ணயமும் இதுவரை 1991 இது 8வது முறையாக கூலி உயர்வு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு ஒப்பந்த நிகழ்விலேயும் எந்த ஒரு அறிவிப்பிலேயும் கடந்த காலங்களிலே இத்தனை நாட்களுக்கு பின்புதான் நீங்கள் கூலி கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை உருவாக்கப்படவே கிடையாது. ஆகவே கடந்த முறை 2011 நாங்கள் கூலி உயர்வு கேட்டு போராடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே உள்ளாட்சி தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே போராட்டத்தை நாங்கள் வாபஸ் பெற வேண்டிய ஒரு கட்டம் உருவான காரணத்தினால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க
ஒரு அடிப்படை கூலி 41% கொடுத்தால் போதும் என்று அந்த அடிப்படையிலே நாங்கள் போராட்டத்தை திரும்ப பெற்றுக் கொண்டோம். ஆனால் அப்பொழுதே மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் வாய்மொழியாக உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் தொழிலை நடத்த முடியலையோ அப்பொழுது நீங்கள் கூலியை பெற்றுக் கொள்ளலாம், கேட்டு வாங்கிக் கொள்ளலாம் என்ற சொன்னதன் அடிப்படையிலே இப்பொழுது இந்த கூலி கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் சொல்வது போல 3 ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற அந்த அடிப்படை அந்த ஒரு கால நிர்ணயம் இதுவரையில் கிடையாது. அப்படி பார்த்தாலும் கூட 2000ஆவது ஆண்டிலே கூலி உயர்வு பெறப்பட்டு 2003 பெற வேண்டிய கூலி 2005 தான் பெறப்பட்டது. 2 ஆண்டுகள் காலதாமதமாகத்தான் 2005 கொடுத்தார்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை, தொழிலுடைய சூழ்நிலை, எங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற கூலி கிடையாது. நாங்கள் வழக்கம் அரசே இந்த மாதிரி பாவு கொடுத்து நீங்க நெய்து தரணும்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதாவது நாங்கள் வளமான வாழ்க்கையை நோக்கி இந்த போராட்டத்தை வைக்கவில்லை, எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைக்காக இந்த போராட்டத்தை வைத்திருக்கிறோம் என்பதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை. அரசு எங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த தொழிலை காப்பாற்ற உதவி செய்ய முடியும் என்றால், இப்பொழுது இலவசமாக பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த இலவச வேஷ்டி சேலை அதையும் நாங்கள் தான் உற்பத்தி செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த உற்பத்திக்கு சரியான கூலியை அரசு அவ்வப்பொழுது உயர்த்தி அந்த உற்பத்தியாளர்களுக்கு கொடுத்து விடுகிறது. அதே போன்று பள்ளி குழந்தைகளுக்கு சீருடை உற்பத்தி செய்யக்கூடிய பணிகளும் நாங்கள் தான் செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு உரிய கூலி வழங்கப்படுகின்றது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த தொழிலுக்கும் தேவையான அத்தனை மூலப்பொருளையும் அரசு கொடுத்து இந்த தொழிலை காப்பாற்ற முடியும் என்பது கண்டிப்பாக முடியாத ஒரு காரியம். பல்வேறு போராட்டங்கள்ல கூலி உயர்வுனால இந்த விசைத்தறி கூடங்கள்ல நிறுத்தி வைக்கிறது. இதுல நீங்க பேச்சுவார்த்தையில நீங்களும் கொஞ்சம் இறங்கி போயிருந்த இந்த கூலி உயர்வு பிரச்சனையில இந்த விசைத்தறி கூடங்கள்ல எங்கே தொழிலாளர்கள் நிம்மதி அடைஞ்சிருப்பாங்களா? விசைத்தறி தொழிலாளர்கள் செய்ய வேண்டிய போராட்டத்தை இப்பொழுது விசைத்தறி உரிமையாளர்கள், நாங்கள் ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஒரு பாலமாக இருந்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதுதான் உண்மை. விசைத்தறி தொழிலாளர்களுக்கு 14 மணி நேரம் உழைக்கக்கூடிய தொழிலாளிக்கு கூலி உயர்வு கிடைக்கவில்லை. அந்த கூலியை இவர்களிடத்தில் பெற்று நாங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அந்த கூலியை பெற்றவுடன் அவர்களுக்கு எவ்வளவு சதவீதம் நாங்கள் வாங்குகின்றோமோ அந்த சதவீதத்தை அப்படியே கொடுப்பதுதான் இதுவரை வழக்கமாக இருந்து வருகிறது. நாங்கள் உதாரணத்துக்கு 4 ரூபாய் ஒரு ரகத்திற்கு கூலி பெறுகின்றோம் என்றால் அதிலே 50% கூலி நேரடியாக விசைத்தறி ஓட்டக்கூடியவனுக்கும் நாட்டிங் ஓட்டக்கூடியவங்களுக்கும் அந்த துணியை மடித்து செக்கிங் செய்யக்கூடியவர்களுக்கும் மெஷினரி விசைத்தறியை பழுதுவாக்கக்கூடிய பிட்டருக்கும் அந்த துணி போல்டிங் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த பல்வேறு நிலைகளிலே இந்த கூலி 50% நேரடியாக தொழிலாளிக்கு தான் செல்கின்றன. ஜவுளி உற்பத்தியாளர்கள் 80% அதிகமா இருக்குது. இதை விட கொஞ்சம் குறைச்சி வந்தாங்கன்னா நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? ஜவுளி உற்பத்தியாளர்கள் இதுக்கு முன்பு நடந்த 7 முறை நடந்த போராட்ட காலங்களில் எல்லாம் நாங்கள் எப்பொழுதுமே 60%, 70% கூலி உயர்வு வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் நாங்கள் 5% கொடுக்கின்றோம், 7% கொடுக்கின்றோம் என்று படிப்படியாக உயர்ந்து வருவார்கள். ஆனால் இந்த முறை நேர் மாறாக நாங்கள் 80% கூலி உயர்வு கேட்டிருக்கின்றோம், அவர்கள் நாங்கள் 80% கூலி உயர்வு கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதியை மாவட்ட தொழிலாளர் நலத்துறை ஆணையாளரிடத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். அது முற்றிலுமே இந்த தொழிலை அளிக்கக்கூடிய ஒரு நிலை. நாங்கள் கேட்பது என்பது உண்மைதான். ஆனால் 80% கொடுத்தால் இந்த தொழில் இருக்குமா இருக்காதா என்பதிலே எங்களுக்கு மனசாட்சி இருக்கின்றது. ஆகவே நியாயமான கூலி உயர்வு, விலைவாசிக்கு உயர்வுக்கு ஏற்ற கூலி உயர்வு, மின்கட்டணத்தை சமாளிக்கக்கூடிய வகையிலே எங்களுக்கு கூலி உயர்வு வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. தமிழக அரசு உடனடியாக இவர்களை 2 பேரையும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும் என இந்த விசைத்தறி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சௌதாமணி, அதாவது நேசராஜ், விசைத்தறி தொழிலாளர்களுக்காக விசைத்தறி உரிமையாளர்களும் சேர்ந்து போராடுறாங்க. அரசு தான் இதில் தலையிட்டு முடிவு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போது அறிவானந்தன் அவர்களிடம் பேசுவோம். திரு அறிவானந்தன், அதாவது அருப்புக்கோட்டையிலும் இந்த தொழிலாளர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறதா சொன்னீங்க. இப்போ கோவை, திருப்பூரில் பேசிய அந்த விசைத்தறி உரிமையாளர்கள் சங்க தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டோம், ஆனா அந்த ஜவுளி உற்பத்தியாளர்கள் தான் அவர்கள் அவங்க இணங்கி வரல, அவங்க தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டுமல்லாமல் அரசு இதுல தலையிடணுங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இந்த பிரச்சனையில மத்திய மாநில அரசுகள் இதுவரையில் உங்களுக்கு என்னென்ன சலுகைகளை வழங்கியிருக்கு, என்னென்ன உதவிகளை செய்திருக்கு, இனிமேலும் நீங்க அவங்க கிட்ட என்னென்ன எதிர்பார்க்கறீங்க? அதாவது நம்ம விசைத்தறிகள் வளரணும்ன்றக்காக 1993 வருஷம் எங்களுக்கு மின்கட்டண செலவு கொடுத்தாங்க. அதே மாதிரி கலைஞர் அரசு வந்ததுக்கு அப்புறம் 500 யூனிட் முழுமையாக இலவசமாக 500 யூனிட் வரை கொடுத்தாங்க. இது 2 தறிகளை வைத்து வீட்டோட குடும்பத்தோட தொழில் பண்றவங்களுக்கு முழுமையாக பயன்பெற்று வருகிறது. அது போக எங்க பகுதியில் உள்ள விசைத்தறி நெசவாளர், அதாவது சங்கரங்கோயில்,
தலவாய்புரம், ராஜபாளையம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு 1.5 லட்சம் தறி மேல இருக்கும். இவங்கெல்லாம் பயன்படுற அமைப்புல போன தடவை நாங்க 2-3 தடவையா வைத்த கோரிக்கையில போன தடவை இருந்த கவர்மெண்ட் வந்து அப்ப இருந்த மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் தயாநிதி மாறன் அவர்களும் எங்களுடைய தொகுதி மாணிக் தாகூர் எம்பி அவர்களும் எல்லாம் இணைஞ்சு அப்ப இருந்த KKSSR அவர் கைத்தறி அமைச்சராக இருந்ததுனால அவரும் இணைஞ்சு எங்களுக்கு ஒரு ஜவுளி பொருளாதார வகையில வந்து நாங்க முன்னேற்றம் பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல எங்களுக்கு வந்து ஒரு ஜவுளி பூங்கா ஒன்று திட்டத்தை ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு அடிக்கலும் நாட்டினாங்க. ஆனா அது இன்னைக்கு வரையிலும் அது செயலாக்கத்துக்கு வரல. அதுல வந்து எங்களுக்கு வந்து சாயப்பட்டறையில இருந்து அனைத்து வகையான எம்ப்ராய்டரி மிஷினு மற்ற எல்லாம் என்னென்ன அதுல எங்களுக்கு தேவையான அமைப்புகள் இருக்கோ அதை பூரா செஞ்சு தரேன்னு உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அது வந்தா இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையும். எங்க கோரிக்கை வந்து இன்னொன்னா ஈரோட்ல வந்து இப்போ ஒரு ஜவுளி சந்தை ஒன்று ஆரம்பிக்க போறாங்க அவுட்டர்ல. அது வந்து கொஞ்சம் பல மைல் கூட தூரத்தில் இருக்குன்னு சொல்றாங்க ஈரோடு வியாபாரிகள். எங்களுடைய சரக்குகள் பூராமே ஈரோடு சந்தையில தான் அதை சந்தைமுகப்படுத்துகிறது. இதுக்கு மாற்றாக எங்களுக்கு மதுரையிலையும் ஒரு சந்தையை உருவாக்கினா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியா இருக்கும். எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு செயின் கிடைக்கும். அதாவது ஈரோடுக்கும் மதுரைக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செயின் கிடைக்கும். இதுல வந்து மத்திய அரசு நிறைய திட்டங்களை உருவாக்கி இருந்தாலும் மாநில அரசு அதை சேர்ந்து செய்யணும். ஏற்கனவே அதை வந்து நாங்க பல தடவை கோரிக்கை கொடுத்திருந்தாலும் கைத்தறியத்தை மெயினா எல்லாரும் பாக்குறாங்களே ஒழிய கைத்தறி நெய்யறதுக்கு இப்ப ஆளே கிடையாது, வயசும் கிடையாது, ஆளும் கிடையாது. இன்னும் இந்த விஷயத்திலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க காலம் தான். அதுக்கடுத்து எல்லார் வீட்லயும் குழந்தைகள் இல்ல. அதனால அந்த தொழிலும் அழியக்கூடிய கட்டத்துல தான் இருக்கு. இதை காப்பாற்றணும்னு சொன்னா மத்திய மாநில அரசுகள் ரெண்டுமே எங்களுக்கு ஊக்கப்படுத்தணும். இந்த ரக ஒதுக்கீடு சட்டத்தை வாபஸ் பெறணும். இல்லைன்னா அதுல இருந்து எங்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கணும். கர்நாடகத்துல அசல் போட்டு போடுறதுக்கு தடை இருந்தது, அதெல்லாம் நீக்கிட்டாங்க. குஜராத்ல மற்ற இடங்கள் எல்லாம் தடைகள் இல்ல. அதனால அவங்க வேகமா முன்னேறாங்க. இன்னைக்கு மில்லுகள்ல பூரா எங்களோட ரேட் கம்மியா சேலைகளை உற்பத்தி பண்ணி நவீனமான அமைப்புகளை கொடுக்குறாங்க, சூரத்து மவு இந்த பகுதியிலிருந்து. அதனால நாங்க அவங்களுக்கு கூட போட்டி போடுறதுக்கு எங்களுக்கு மேலும் சில சலுகைகளை அறிவிக்கணும். இன்னைக்கு இந்த திட்டங்கள் டப்புன்னு ஒரு ஸ்கீம்ல கொடுக்குறாங்க. ஆனா அது வந்து எங்களுக்கு வந்து இடத்த நாங்களே வாங்கி கொடுத்து நாங்களே எல்லாம் பதிஞ்சு கொடுத்தாத்தே அந்த ஒரு தொழில் கூடத்தை உருவாக்கி தர்றேன்றாங்க. அது எங்களால முடியாத காரியம். அதனால எங்களுக்கு வந்து தேவை வந்து மத்திய மாநில அரசுகள் 2 பேருமே இணைஞ்சு எங்க தொழிலை உருவாக்குறதுக்கு, அதாவது முன்னேற்றம் அடைகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை கொடுக்கணும். அப்படி கொடுத்தாத்தே வருங்காலத்துல வந்து இந்த தொழில் நல்லா இருக்கும். ஏன்னா விவசாயத்துக்கு அடுத்தபடியான தொழில் வந்து விசைத்தறிதான் இன்னைக்கு ஜவுளியில 60% மேல பூர்த்தி பண்ணுது நம்ம ஜவுளிக்கு தேவைகளை. அதனால இந்த விசைத்தறி தொழிலை காப்பாற்றணும்னு சொன்னா அவங்க 2 பேருமே ஒருங்கிணைந்து செயல்பட்டாதான் இதில் செயல்படுத்த முடியும். போன தடவை வந்து எங்களுக்கு 2 பேருமே நல்லபடியா செஞ்சு கொடுத்ததுனால எல்லா திட்டங்களும் உருவாக்க முடியும், லேசா அணுக முடிஞ்சது. இப்ப வந்து லேசா இதை யாரையுமே அணுக முடியல. தேர்தல் வர்றதுனால எல்லாரும் எங்களை சந்திக்கிறாங்க. எங்க கோரிக்கைகளை நாங்க சொல்றோம். நிறைவேற்றக்கூடிய உறுதிமொழி கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் நாங்க உத்தரவாதமா நாங்க ஓட்டு போடுவோம். இல்லைன்னா புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலை தான், திரும்ப சொல்றேன், புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும். அதாவது மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து மேலும் சலுகைகளை அறிவித்து இந்த தொழிலை வந்து மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை திரு அறிவானந்தம் அவர்கள் முன்வைக்கிறார்கள். இப்போது கள தகவல்களை வழங்குகின்ற செய்தியாளர் நேசராஜிடம் கேட்போம். நேசராஜ், அதாவது அரங்க விருந்தினர் திரு அறிவானந்தன் ஒரு கருத்தை முன்வைத்தார். அதாவது ஜவுளி பூங்காவை அரசு உருவாக்குவதற்காக அடிக்கல் நாட்டிற்கு இன்னும் அந்த செயல்பாட்டிற்கு வரவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். இது மாதிரி ஜவுளி பூங்கா உருவானால் இது மாதிரி தொழிலாளர்கள் வந்து ஜவுளி உற்பத்தியாளர்களிடமிருந்து மூலப்பொருளை வாங்கி உற்பத்தி செய்து அவர்கள் இது மாதிரி பிரச்சனைகள் சந்திக்கின்ற அவலங்கள் எல்லாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? குறிப்பா சௌதாமணி, நம்ம இங்க இப்ப தற்போது நிக்கிறது வந்து தொழிலாளர் துறையில வந்து பேசுறதுக்காக நாச்சிமுத்து வந்திருக்காரு. இவர் வந்து கடந்த 8 மணி நேரத்திற்கு வந்து இவர்களுக்கு 500 ரூபாய் வீதம் வந்து இண்டஸ்ட்ரியில கொடுத்துட்டு வர்றாங்க. ஆனா இந்த விசைத்தறியை பொறுத்த வரைக்கும் 8 மணி நேரம் அல்ல 14 மணி நேரம் வேலை செய்த 350 ரூபாய் மட்டுமே கிடைக்கிறது சொல்றாங்க. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக நாச்சிமுத்து இருக்காரு. இந்த தொழில வந்து 350 ரூபாய் வாங்கி நீங்க எப்படி குடும்பத்தை ரன் பண்றீங்க? ரொம்ப சிரமமா தான் இருக்குங்க. 350 வர்றதில்லைங்க, அவ்வளவே வர்றதில்லைங்க. வந்தாலும் குழந்தை குட்டியெல்லாம் படிக்க வச்சு பண்றது ரொம்ப சிரமம் இருக்குங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்க, ஒண்ணுமே பண்ண முடியலைங்க. அப்புறம் 2 நாள் நாங்க ஏதாவது வெந்தண்ணி வச்சு கொடுத்துட்டு ஏதாவது கசாயம் வச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆஸ்பத்திரி போனா செலவுங்க, அது பத்தாதுங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்க. அப்புறம் அதனால வந்து நாங்க இப்படியே தள்ளிட்டு இருக்கிறோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருது. இதை கொண்டு போய் ஆஸ்பத்திரி போனா 1000-500 வேணுங்கிறாங்க. இப்படியே ஒரு வாரத்தில் ரெடி ஆகுது. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாச கணக்கில் ஆகி போகுது.
இதனால எங்களை ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது. எப்படி எங்களுக்கு வேற தொழில் எந்த தொழிலும் தெரியாதுங்க. வேற தொழில் போலாமா தான் எந்த தொழிலும் தெரியும், இந்த ஒரு விசைத்தறி மட்டும் தான் தெரியுங்க. அதனால வந்து நான் இந்த தொழிலுக்கு வந்து ஓட்டலாம். இதுலயும் இப்ப நெருக்கடிக்கனால என்ன அடுத்து என்ன பண்றதே தெரிய மாட்டேங்குது. இப்ப தற்போது பல்லடம் பகுதியில வந்து ஜவுளி பூங்கா வைத்தால் வந்து இந்த தொழில் வந்து அதிக லாபம் பெறலாம் அப்படின்னு ஒரு தரப்பில தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து தலைவர் அவர்கிட்ட நம்ம கேட்போம். இப்ப இந்த ஜவுளி பூங்கா வச்சா இந்த இடத்துல எப்படி? அதாவது சார், இப்ப இந்த கடந்த காலங்களில் எல்லாம் இந்த தொழில் தகராறுகள் வருவதற்கு காரணம் உற்பத்தி செய்யக்கூடிய துணியை விற்பனை செய்யக்கூடிய ஒரு இடம் இங்கு இல்ல. நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய துணியை நேரடியாக ஈரோடோ அல்லது வெளி மாவட்டங்களில் வெளி மாநிலங்களில் தான் அனுப்ப வேண்டிய ஒரு காலகட்டம். அடையாளம் தெரியாதவர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு எங்களுடைய துணிகளை விற்கக்கூடிய ஒரு அவல நிலை. இந்த நிலையை போக்குவதற்காக 1990 இன்று வரை மத்திய மாநில அரசுகளிடத்திலே இந்த கோரிக்கை வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. அது குறித்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் மத்திய மாநில அரசுகள் இன்று வரை எடுத்ததாக தெரியவில்லை. எங்களுடைய கோரிக்கை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது, நாங்கள் பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க தயாராக இருக்கின்றோம். இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி கொடுப்பதற்கும் தயாராக இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் உற்பத்தி செய்கின்ற அந்த பொருள்களை நேரடியாக நாங்கள் வணிகர்களுக்கு சந்தையிலே விற்பதற்கு ஒரு ஜவுளி பூங்கா அல்ல, ஜவுளி சந்தை வேண்டும் என்று பல்லடத்திலே மையமாக வைத்து ஒரு ஜவுளி சந்தை உருவாக்கி கொடுத்தால் ஒரு நாளைக்கு 50 கோடி ரூபாய்க்கு அங்கே விற்பனை நடைபெறும். அதன் மூலம் மாநில அரசிற்கு ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் வருமான, அதாவது விற்பனை வரி கிடைக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாநில அரசு இதற்கான நடவடிக்கையை உடனடியாக எங்களுக்கு செய்து கொடுத்தால் இந்த விசைத்தறி முதலாளிகளும் ஜவுளி உற்பத்தியாளர்களும் வேறு யாருமே கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக சாதாரணமாக 2 தறிகளை வைத்துக் கொண்டிருந்தவர் தான் இன்று மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தியாளராக உயர்ந்திருக்கின்றார். குறிப்பா தமிழக அரசுக்கு நீங்க எந்தெந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்க? இந்த கூலி உயர்வு பிரச்சனை இல்லாம வேற எந்தெந்த மாதிரி பிரச்சனையை நீங்க முன்வைக்கிறீங்க? மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, மத்திய அரசு நாங்கள் எல்லாம் இந்த தறிகளை வைத்திருக்கின்ற தறிகள் எல்லாம் மிகவும் காலம் கடந்து, அதாவது மிக முன்பாக 60 ஆண்டுகளுக்கு முன்பாக உற்பத்தி செய்யப்பட்ட இந்த விசைத்தறிகள், அதை மாடர்னைஸ் பண்ண நவீனப்படுத்துவதற்காக மத்திய அரசு ஒரு தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதியை உருவாக்கி வைத்திருக்கின்றது. ஆனால் அந்த மத்திய அரசு அதை இந்த சாதாரண விசைத்தறிகளை நவீனப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு தறிக்கு 20,000 ரூபாய் வீதம் மானியமாக வழங்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்திருக்கின்றோம். ஆனால் இன்று வரை அந்த கோரிக்கை பரிசீலனை மட்டுமே இருக்கின்றது. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு ஒரு தறிக்கு 20,000 ரூபாய் கொடுத்துவிட்டால் எங்களுடைய சாதாரண விசைத்தறிகள் எல்லாம் செமி ஆட்டோமேட்டிக் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்களுடைய தொழில்நுட்பத்தை நாங்கள் உயர்த்திக் கொள்ள முடியும். அதே போன்று மாநில அரசை பொறுத்தவரையிலே மாநில அரசு கடந்த 1994 2011 வரை கொடுத்து வந்த அந்த மின்சார கட்டண அந்த சலுகையை மீண்டும் இந்த விசைத்தறி தொழிலுக்கு வழங்க வேண்டும். வழங்கினால் மட்டுமே தான் இந்த விசைத்தறி தொழிலை காப்பாற்ற முடியும். இதற்கெல்லாம் மேலாக மாநில அரசு நினைத்தால் உடனடியாக ஒரு 10 ஏக்கர் பரப்பளவிலே அனைத்து வசதிகள் கூடிய உழவர் சந்தை எப்படி விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்ததோ அதே போன்று இந்த ஜவுளி உற்பத்தி செய்யக்கூடிய எங்களுக்கு 4 தறி 6 தறி வைத்திருக்கக்கூடியவர்கள் நாங்கள் உற்பத்தி செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அதற்கு கடன் கொடுப்பதற்கும் வங்கிகள் தயாராக இருக்கின்றது. மூலப்பொருட்களை நாங்களே நேரடியாக வாங்கி உற்பத்தி செய்து எங்களுடைய துணியை விற்கக்கூடிய இடத்திலே வாங்குவதற்கு ஒரு இடம், அந்த விற்பதற்கு ஒரு இடம், எல்லோரும் கூடி களைவதற்கு ஒரு இடம், அதுதான் நாங்கள் கேட்கின்ற ஜவுளி சந்தை. குறிப்பா சௌதாமணி, இங்க ஜவுளி பூங்கா வந்தா எங்கள் தொழில் வந்து மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு இதுவரை இந்த விசைத்தறிக்காக எந்த ஒரு உடன்பாடும் ஏற்படல, எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கொண்டு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சௌதாமணி. நேசராஜ், அதாவது தாங்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை விற்பனை செய்ய ஒரு இடம், மூலப்பொருட்களை வாங்குவதற்கு ஒரு இடம், அதாவது ஜவுளி சந்தை என்கிற ஒன்று உருவானால் தங்களுடைய தொழில் வளம் வந்து மேம்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இன்று 6வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். அவர்களது பிரச்சனை என்ன என்பதை கேட்டோம். அடுத்ததாக இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இப்போது நமது கோவை செய்தியாளர் நேசராஜனும் கேட்போம். நேசராஜ், அதாவது அங்குள்ள உற்பத்தியாளர்கள் தொழிலாளர்கள் எல்லாம் பல்வேறு பிரச்சனைகள் சொன்னாங்க, அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வச்சாங்க. வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, வேற என்னென்ன சலுகைகளை அவங்க அரசு கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கிறாங்க? குறிப்பா சௌதாமணி, இங்க பாத்தீங்கன்னா இந்த விசைத்தறி உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தொழில் போராட்டத்தினால வந்து குறிப்பாக வீவிங், ஸ்வின்னிங் இந்த மாதிரி தொழில் எல்லாம் வந்து பாதிப்படையும். அதே போல இந்த தொழில வந்து குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இங்க இருக்கிற துணியெல்லாம் எடுத்து கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல கொடுக்கறது அவங்க ஒரு மிகப்பெரிய பங்கா இருக்காங்க. இது குறித்து நம்ம இடையே பேசுவதற்காக தலைவர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். இப்ப இந்த பிரச்சனைனால எந்தெந்த பிரச்சனை எல்லாம் இருக்குங்க? விசைத்தறி ஜவுளி உற்பத்தி தற்காலிகமாக இன்று 6வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் இருக்கின்றோம். இந்த போராட்டம் தொடருமேயானால்
கோவை திருப்பூர் மாவட்டத்தை உள்ளடக்கிய பல ஆயிரம் ஸ்பின்னிங் யூனிட்டுகள் அப்படியே ஒட்டுமொத்தமாக அவங்க அதில் வேலை செய்யக்கூடிய பல லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட இருக்கின்றது. அதே போன்று அதற்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய சைசிங் தொழில் முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய வீவிங்கிலே உருவாக்கப்படுகின்ற உற்பத்தி செய்யப்படுகின்ற துணி எங்களுக்கு அடுத்த கட்டமாக நேரடியாக டையிங்கும் பிளீச்சிங்கும் செல்ல வேண்டும். அங்கே தொழில் பாதிக்கப்பட இருக்கின்றது. துணி செல்லவில்லை என்றால் அந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். அந்த இடைப்பட்ட நேரத்திலே பார்த்தால் இங்கே ஓட்டக்கூடிய வாகனங்கள், வேன், ஆட்டோ அனைத்தும், கைவண்டி முதல் கொண்டு அனைத்தும் நிறுத்தப்பட்டுவிட்டது. தொழிலாளர்கள் அனைத்து பகுதி தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதன் மூலம் பார்த்தால் நேரடியாக 2 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்று சொன்னாலும் கூட மறைமுகமாக இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக 10 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட இருக்கின்றார்கள். இதற்கு மேலாக வெளிநாடுகளிலே நம்மளுடைய துணிக்கு ஆர்டர், அதாவது அனுமதி பெற்று வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழில் அப்படியே பாதிக்கப்பட இருக்கின்றது. உற்பத்தி நின்று விட்டால் உற்பத்தி செய்யக்கூடிய துணி அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து அது ப்ளீச்சிங் டையிங் முடிந்து மீண்டும் ஒரு தொழிற்சாலைக்கு வந்து துணி வெட்டப்பட்டு அங்கு இறுதி கட்டமாக அது துணி தையல் செய்யப்பட்டு டிச்சிங், கட்டிங் என்று எல்லா நிலைகளிலும் தாண்டி பேக்கிங் செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிலை தற்போது இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக செய்ய வேண்டியது, எங்கள் இரு சாராரையும் அழைத்து நியாயமான கூலி, மத்திய அரசினுடைய சித்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு தென்னிந்திய இந்த ஜவுளிக்காகவே ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு மத்திய அரசினுடைய நிதியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த பவர்லூம் மேம்பாட்டு கழகம் இந்த விசைத்தறியிலே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு துணி ஒரு மீட்டருக்கு விசைத்தறியாளருக்கு எவ்வளவு செலவாகின்றது என்கின்ற அடிப்படை புள்ளி விவரங்கள் அவர்களிடத்தில் இருக்கின்றது. மாநில அரசு நினைத்தால் அவர்களிடத்தில் அந்த புள்ளி விவரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தொழிலிலே எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் என்கின்ற புள்ளி விவரமும் அந்த பவர்லூம் சர்வீஸ் சென்டரில் இருக்கின்றது. ஆகவே இதிலே நாங்கள் மூடி மறைப்பதற்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது. உண்மை நிலைமையை சொல்லி இருக்கின்றோம். எங்களுக்கு உண்மையான நியாயமான கூலி உயர்வு கிடைக்கும் வரை இந்த வேலைநிறுத்த போராட்டம் தொடரும். எந்தவிதமான நியாயமும் கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டால் அடுத்த கட்டமாக எங்களுடைய மாவட்ட அமைப்புகள் கூடி எங்களுடைய அடுத்த கட்ட ஜனநாயக ரீதியான போராட்டங்களை அறிவிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு தள்ளப்படுவார்கள். ஆகவே மாநில அரசு எடுத்துக்கொண்டிருக்கின்ற முயற்சி இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்தால் எங்களுக்கு நன்றாக இருக்கும். எங்களுடைய தொழிலிலே தமிழகத்தினுடைய தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரம் குடும்பங்கள் இங்கு வந்து பல ஆண்டுகளாக இங்கேயே தங்கி எங்களுடைய உறவுகளாகவே மாறி எங்களோடு தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் திரும்பி அவர்களுடைய சொந்த ஊருக்கு சென்று விட்டால் இந்த தொழில் அடியோடு அழிந்துவிடும். ஆகவே மாநில அரசு மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடும் அதே போன்று மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநில துறை அமைச்சர்களை அனுப்பி உடனடியாக இந்த பேச்சுவார்த்தையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். நியாயமான கூலி உயர்வு பெற்று இந்த தொழிலை காப்பாற்ற வேண்டும். வருங்காலத்திலே இதுபோன்ற பிரச்சனை உருவாகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஜவுளி சந்தையை பல்லடத்தை மையமாக வைத்து உடனடியாக ஏற்பாடு செய்து இந்த தொழிலை காப்பாற்ற வேண்டும் என்று மிக தாழ்மையோடு 2 மாவட்ட கூட்டு கமிட்டிகளின் சார்பாக கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர் சங்கங்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பா இவருடைய முக்கியமான பிரச்சனையை கூடிய விரைவில் இரு மாவட்ட ஆட்சியர்களும் மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக பிரச்சனையை முடிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். கௌதமணி நேசரா, தொடர்ந்து இது குறித்து பேசலாம். இப்போது நமது மதுரை அரங்க விருந்தினர் திரு அறிவானந்தன் அவர்களிடம் பேசுவோம். அறிவானந்தன், நீங்க சொன்னீங்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு ஒரு ஜவுளி பூங்காவை, ஒரு ஜவுளி சந்தையை உருவாக்க வேண்டும். அது மட்டுமன்றி உங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்க வேண்டும், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. கடைசியா இந்த பிரச்சனைகள் எல்லாம் களையப்பட இதற்கு தீர்வு என்னவாக இருக்க வேண்டும் என நீங்க விரும்புறீங்க? இதற்கு தீர்வு மத்திய அரசு கையில தான் இருக்குது. எங்க தொழிலை பொறுத்தவரையிலும் ரக ஒதுக்கீடு சட்டம் எங்க பகுதியை, அதாவது இப்ப நீங்க திருப்பூர் கோயம்புத்தூர்ல கூலி பயிற்சி மட்டும்தான். ஆனா எங்க ஏரியால பொறுத்தவரையிலும் ரக ஒதுக்கீடு பிரச்சனைகள், எங்க ஏரியால பல தரப்பட்ட ரகங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதை பூரா நாங்க சந்தைப்படுத்துறோம்னா ஈரோடு சந்தை, மற்றபடி நேரடியான எங்க சரக்கு எங்க சேலைகள்லாம் மேற்கு வங்காளம் வரையிலும் போயிட்டு இருக்கு. ஆனா இதை நாங்க நேரடியாக எதையுமே சந்தைப்படுத்த முடியல. நாங்க இங்க இருந்து வியாபாரிகளுக்கு தான் கொடுக்க முடியுது. அப்படின்னும் போது அவங்களுக்கு நாங்க கொடுக்கும் போது எங்களுக்கு மதுரையில ஒரு சந்தை அமைஞ்சா இது ஒரு வரப்பிரசாதமா அமையும். அது போக ரக ஒதுக்கீடு சட்டம் எங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாவே இருக்குது. இதை மாநில அரசு நினைச்சா அதை நிறுத்தி வைக்க முடியும். மாநில அரசு அதை செய்யணும். அப்படி இல்லைன்னா அதை சட்ட திருத்தத்தை உருவாக்குறதுக்கு மாநில அரசு மத்திய அரசு கோரிக்கை வச்சு அதை நிறைவேற்ற வேணும். ஏன்னா இதே மாதிரி கூலி உயர்வு பிரச்சனைகளை சங்கரமையில் நடக்கும்போது அங்க காட்டன் ரகங்கள் தான் உற்பத்தி நிறைய செய்யறாங்க. அங்க ஆண்டிப்பட்டி எல்லா இடத்துலயும். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா மந்திரியும் உட்கார்ந்து பேசுறாங்க, எல்லா அதிகாரிகளும் உட்கார்ந்து பேசுறாங்க. இதே கைத்தறி ரக
பகுதியில் உள்ள அதிக ஏடி லெவலையும் உட்கார்ந்து பேசுறாங்க. ஆனா அந்த ரக ஒதுக்கீடு சட்டம்ன்றதை மட்டும் தனியா நமக்கு வந்து அதை செய்யறாங்க. என்னன்னா அப்பப்ப வந்து எங்களை வந்து மிரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை வந்து நிறுத்தணும். ஏன்னா எல்லா அதிகாரியும் ஒரே இடத்துல உட்காந்து கூடி பேசணும். அந்த இடத்துல என்ன ரகம் உற்பத்தி ஆகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அப்பப்ப ஏதாவது ஒரு கேஸ் போடணும், எங்களுக்கு மாசம் இத்தனை கேஸ் போட்டாகணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்குன்னு அவங்க அதை முயற்சி பண்றாங்க. இது ஒரு கோரிக்கை. ரெண்டாவது சாயப்பட்ட விவகாரங்கள். இன்னைக்கு சாயப்பட்டறையில வந்து இன்னைக்கு பல தடவை இதுக்கு முன்னால இருந்த கவர்மெண்ட்டும் சரி, அதுக்கு முந்தி இருந்த கவர்மெண்ட்டும் சரி, திருப்பூர்லயும் சரி, மற்ற எல்லா ஏரியாலையும் சாயப்பட்ட விவகாரங்கள் போதாரமா இருக்கு. இதை வந்து சுத்திகரிப்பு நிலையம் அரசே அதை வந்து ஒரு இந்த கழிவு நீர்லாம் சுத்திகரிப்பு பண்ற மாதிரி ஒரு பிளான்ட்டை போட்டு எல்லா இடங்களையும் எங்கெங்க தொழில் இந்த கைத்தறி தொழில் விசைத்தறி தொழில் எல்லாம் நடக்குதோ இந்த சாயப்பட்ட தொழிலுக்கு ஒரு மாற்றா ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தை அரசே ஒரு பொதுமக்கள் அதாவது நெசவோடைய பங்களிப்போட அதை செஞ்சா ஒரு வருங்காலம் வந்து வளமா இருக்கும்ன்றதை நான் இதன் மூலமா நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது திரு அறிவானந்தம், விசைத்தறி தொழிலாளர்களுக்காக இருக்கின்ற சில சட்டங்கள் வந்து அச்சுறுத்தலாக உள்ளன. அந்த அச்சுறுத்தக்கூடிய சட்டங்களை நீக்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் தீர்வுகளையும் சொன்னீங்க. தொடர்ந்து இதுகுறித்து நமது கோவை செய்தியாளர் நேசராஜிடம் கேட்போம். நேசராஜ், அங்குள்ள மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வச்சாங்க. அரசுக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வேறு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற பல விஷயங்களை சொன்னாங்க. கடைசியா அங்குள்ள மக்கள், அங்குள்ள தொழிலாளர் உற்பத்தியாளர்களும் தொழிலாளர்களும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக என்ன கேட்கிறாங்க? குறிப்பா சௌதாமணி, இவங்க வந்து கூலி உயர்வு வந்து 80% கொடுத்தே ஆகணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து நேற்று பேசின ஜவுளி உற்பத்தியாளர்கள் அவினாசி ஜவுளி உற்பத்தியாளர்கள் வராதனால தேதி குறிப்பிடாமல் வந்து ஒத்தி வச்சாங்க. இந்த பேச்சுவார்த்தை வந்து நாளை அல்லது நாளை மறுநாள் வந்து மறுபடியும் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும். இந்த பேச்சுவார்த்தையில் வந்து சுமூகமாக உடன்படிக்கை ஏற்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சௌதாமணி. அடுத்ததாக நடக்கவிருக்கின்ற பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக உடன்பாடு ஏற்படும் என்று நம்புவோம். அதாவது ஒரு தொழிலாளர்களுக்கு பாதிப்பு என்றால், அதாவது விசைத்தறி தொழிலாளர்களுக்கு பாதிப்பு என்றால் உற்பத்தியாளர்களுக்கும் பாதிப்பு, உற்பத்தியாளர்களுக்கு பாதிப்பு என்றால் ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கும் பாதிப்பு. எனவே இவர்கள் எல்லாருக்கும் பாதிப்பு என்றால் தொழில் நகரமான திருப்பூரில், ஜவுளிக்கு பெயர் போற திருப்பூரில் தொழில் தொடங்கி நடத்தி வருகின்ற அங்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். அது நம்முடைய நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கும் அது ஒரு சிறந்த ஒரு பின்னடைவை சந்திக்கும். எனவே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அரசு முன்வந்து அவர்களுடைய கோரிக்கைகள் என்னவென்று கேட்டு அவர்களுடைய அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்து அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். எமது அரங்கத்தில், அதாவது எமது மதுரை அரங்கத்தில் தன்னுடைய தகவல்களை முன்வைத்த திரு அறிவானந்தன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் கள தகவல்களை வழங்கிய செய்தியாளர் நேசராஜுக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சந்திக்கிறேன்.